Hi students, 11th Maths Chapter 7 Exercise 7.1ல 5th sum பார்க்குறோம். A equal to கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம then A power 4 ஓட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். இப்போ நம்ம Aவை 2 times எழுதுறோம். 2 times எழுதுங்க. 1 A 0 1 அப்புறம் 1 A 0 1 2 times எழுதியாச்சு. இதை மல்டி பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ரோ எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் காலம் அப்புறம் செகண்ட் காலம் 1 into 1 1 அப்புறம் 1 A into 0 plus 0. Next, second column வரீங்க 1 into A into 1 A plus A. Second row வரங்க second row எடுத்துட்டு first column 0 into 1 0 1 into 0 plus 0. Next, second column 0 into A 0 plus 1 into 1 1. ஓகேங்களா? Next, 1 plus 0 1 A plus A 2A 0 plus 0 0 0 plus 1 1. அதான் முடிச்சு ஏ ஸ்கொயர் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது ஏ கியூப் கண்டுபிடிக்கணும். அப்புறம் ஏ பவர் 4 கண்டுபிடிக்கணும். இப்போ ஏ பவர் 4 கண்டுபிடிக்கலாம் டைரக்டா. ஏ பவர் 4 வேணும்னா ஏ ஸ்கொயர் இன்ட்டு ஏ ஸ்கொயர் எழுதிக்கலாம். சரிங்களா? இப்போ ஏ ஸ்கொயரை 2 டைம்ஸ் எழுதுங்க. ஏ ஸ்கொயர் 1 2A 0 1 மறுபடியும் ஒரு ஏ ஸ்கொயர் 1 2A 0 1. சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் ரோ எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் காலத்தை மல்டி பண்ணுங்க. 1 into 1 1 plus 2A into 0 0 கிடைக்கும். Next second column 1 into 2A 2A plus 2A into 1 2A கிடைக்கும். இப்போ செகண்ட் ரோ போறீங்க. செகண்ட் ரோ எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் காலம் 0 into 1 0 plus 1 into 0 0. Next second column 0 into 2A 0 plus 1 into 1 1. ஆட் பண்ணுங்க 1 plus 0 1 2A plus 2A 4A 0 plus 0 0 0 plus 1 1. சரிங்களா? இப்போ ஏ பவர் 4 ஓட வேல்யூ தான் கேட்குறாங்க. ஏ பவர் 4 ஈக்குவல் டு 1 4A 0 1. சரிங்களா? அதுதான் ஆன்சர். இப்போ ஜென்ரலாகவும் ஒரு வேல்யூ கண்டுபிடிக்கலாம். என்ன ஜென்ரல் வேல்யூனா ஏ பவர் என் கூட இதுல இருந்து சொல்லலாம். இது வந்து சும்மா ஒரு அடிஷ்னல். ஏ பவர் என்னா 1 NN கிடைக்கும் 0 1 கிடைக்கும். இது வந்து ஒரு அடிஷ்னல். இது தேவையில்லை, சும்மா தெரிஞ்சு வச்சுங்க. இப்போ 4னா 1 4A 1 0. ஏ பவர் என்னன்னா 1 NA 0 1. இந்த 4 இருந்தால் 4, இங்கே n இருந்தால் n வரும். சம் இது வரைக்கும் தான், இது சும்மா அடிஷனல். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் நம்ம சேனல் நியூ வரணும் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.